போதையில் அரசு பேருந்து மீது கல் வீசி கண்ணாடியை உடைத்த வாலிபரை டெலிபோன் கம்பத்தில் கட்டி வைத்ததால் பரபரப்பு. அளவுக்கு அதிகமாக போதையில் இருந்ததால் வீட்டிற்கு அனுப்பி வைத்த போலீசார். திருச்சி மாவட்டம் மணப்பாறையிலிருந்து ஒரு அரசு பேருந்து கரூர் மாவட்டம் கடவூருக்கு சென்று கொண்டிருந்தது. வையம்பட்டியை அடுத்த கருங்குளம் பேருந்து நிலையத்தில் பேருந்து நின்றபோது அதே ஊரை சேர்ந்த செபாஸ்டியன் என்பவர் மது போதையில் பேருந்து மீது கல்லால் எறிந்துள்ளார். இதில் பேருந்தின் முன்பக்க கண்ணாடி உடைந்து நொறுங்கியது. இதனை பார்த்த அப்பகுதி மக்கள் மற்றும் பேருந்து ஓட்டுநர் நடத்துனரும் சேர்ந்து செபாஸ்டியனை பிடித்து அங்கிருந்த டெலிபோன் கம்பத்தில் கட்டி வைத்தனர். இதுகுறித்து வையம்பட்டி போலீசாருக்கு தகவல் அளித்த நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் விசாரணை நடத்தினர். மனைவி கோபித்துக் கொண்டு அவரது வீட்டிற்கு சென்று விட்ட விரக்தியில் செபாஸ்டியன் அளவுக்கு அதிகமாக மது அருந்தியதை சுயநினைவு இழந்ததை அப்பகுதியில் ஆட்டம் போட்டு வந்தார் பேருந்து மீது கல் எறிந்ததாக தெரியவந்தது. விசாரணை நடத்திய போலீசார் செபாஸ்டியன் தலைக்கேறிய போதையில் இருந்ததால் அங்கேயே விட்டு சென்றனர்.